ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். இட் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் டே இன் த லைஃப் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம நிறையா விஷயங்கள் இந்த வாரத்தில் மற்றும் நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 நாளுமே நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்னா ஒரு தற்காலிகமான ஒரு சீஸ் ஃபயர். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இப்போதைக்கு அந்த பிளாக்கேட் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானோ வந்ததா இது வரைக்கும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தி இல்லை. ஸோ இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதோடைய தீர்க்க தரிசனங்களில் உள்ளடங்கிய அர்த்தங்களும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தொடர்ந்து யுத்தத்தை கண்டு இருந்தாலும், அதாவது இந்த தேசம் உருவான நாள்ல இருந்து பல விதமான யுத்தங்களை கண்டு இருந்தாலும், இன்னைக்கும் யுத்தத்தில் இருந்தாலும் இன்னைக்கு இஸ்ரேலுங்கிற நாடு தான் இப்படி கொடி கட்டி பறக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய 78th இண்டிபெண்டன்ஸ் டேவை அவங்க அஃபீஷியலாக கொண்டாடுறாங்க. ஸோ எப்படிதான் நம்ம மே மந்த் நம்ம சொன்னாலும் இன்னைக்கு அவங்களுடைய அஃபீஷியல் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் தேர் 78th பர்த்டே. ஸோ வெறும் 78 வருஷத்துக்குள்ள ஒரு நாடு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு அவங்களுடைய அடையாளத்தை அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது தேவனாகிய கர்த்தரே அல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தேர் செலிப்ரேஷன். அந்த நாடு எங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டம். ஸோ ஹாப்பி பர்த்டே டு அவர் பிலவட் இஸ்ரேல், த ப்ராமிஸ்ட் லேண்ட். ஸோ எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட நாளை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எழுத்துல தான் அவங்க பார்த்தாங்களே தவிர அவங்க தரிசித்து பார்த்தாங்க. இன்னைக்கு நம்முடைய மாம்ச கண்களில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த தேசம் எப்படி உருவாச்சுங்கிற கதைகளை நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடை தேடி தான் கண்டுபிடிக்கணும், ஒரு லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும். அந்த ப்ளூ போர்ஷன் தான் என்னது, இஸ்ரேல்னு ஒரு நாடு. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். எந்த நாட்டோடையும் சரியான உறவு இல்லை. அப்படின்னா இஸ்ரேல் சண்டை போடுதானா? இல்லை. எல்லா நாடுகளும் இஸ்ரேலை வம்புக்கு இழுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தேவையில்லாமல் யுத்தங்களை நடத்துறதும் அந்த ஒரு சின்ன பகுதியை கைப்பற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் இந்த ப்ளூ ஜோன்லேருந்து மிக பெரிய பரந்த விரிந்த இந்தியாவை போல ஒரு பெரிய தேசம்தான் ஈரான். ஸோ அப்படி ஒரு தேசத்தோட ஒரு யுத்தத்தை நடத்தி இன்னைக்கும் வெற்றிகரமாக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா, ஸோ த காட் இஸ் அ வெரி அமேசிங் காட். ஸோ இது அவங்களுடைய பலன் அல்ல. இன்னைக்கு பாருங்க, சந்தோஷமா அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றாங்க வித்தவுட் லூசிங் எனி ஆஃப் தேர் லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு ஈரான் எடுக்கும்போது பல தலைவர்கள் இல்லை. யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஹவர் கிளாஸே குறித்து வச்சிருந்தாங்களாம். ஈரான் ஹவர் கிளாஸே வச்சிருந்தாங்க. இஸ்ரேலுடைய நாட்டோட நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஹவர் கிளாஸ் வச்சிருந்தாங்க. பட் அந்த ஹவர் கிளாஸையே தகர்த்து எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உனக்கு மணி அடிக்கிறோம் பார், உனக்கு இவ்வளோதான் டைம், இதுக்கு மேலே இப்படி ஒரு நாடே இருக்க போறதில்ல அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் வரலாறு பேச்சுக்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ் டே, மெமோரியல் டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய செலிப்ரேஷன் அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட 25,000 பேர்த்துக்கு மேலே இதுவரைக்கும் அந்த தேசத்தை பாதுகாக்க அந்த லேண்டுக்காக அவங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய சோல்ஜர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் நினைவு கூறும் வகையில் மவுண்ட் ஹர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில் அவங்க அவங்கள ஒரு ரிமெம்பரன்ஸ் டே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஒரு 2 minutes சைலன்ஸை அப்சர்வ் பண்ணி இருக்கிற இடங்கள் எல்லாருமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒரு கிராட்டிடியூடை அவங்க செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வெஸ்டர்ன் வால். இந்த வெஸ்டர்ன் வால்லையும் ஏராளமான சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த மெமோரியல் டேயில் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் நடத்தி அவங்கள தேங்க் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்க, பென் குரியன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிரம்மாண்டமாக அந்த கண்ட்ரோல் டவரில் ஒரு மெழுகுபர்த்தி ஏற்றி வைக்கிறது போல வைத்து அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலியை செலுத்தி இருக்கிறாங்க. ஸோ அம்பாசிடர் ஹக்கபி
அப்போ இவர் எப்போவுமே இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிங் பர்சன் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அவர் சொல்றாரு, நாங்கள் இஸ்ரேலோடு கூட இணைஞ்சு இந்த மெமோரியல் டேவை செலிப்ரேட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல்வேஸ் வுட் சே இஸ்ரேல் இஸ் அ பிளெஸிங். ஸோ பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறவங்களும் நேசிக்கிறவங்களும் நிச்சயமா இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த அருமை பெருமை எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சிலைக்காகத்தான் இந்த கண்டென்ட்டே. போன வாரம் இஸ்ரேல்ல இருந்து ஒரு சோல்ஜர் லெபனானுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலையை வந்து நொறுக்கி உடைச்சிட்டார். ஸோ அது எல்லா பக்கம் பரவி போய் பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சாங்க எல்லாரும். இப்படி ஒரு சிலையை வந்து எல்லாருடைய பார்வையில் அந்த சோல்ஜர் உடைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அதுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அந்த தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்டாங்க. இமீடியட்டா லெபனான்ல இஸ்ரேல் நாடு அடுத்த ஒரு சிலையை அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சோல்ஜருக்கு ஒரு 39 நாட்கள் ஒரு ஜெயில் தண்டனையும், இனி அவருக்கு எந்த விதமான ஒரு காம்பேட் பொசிஷனும் நாங்கள் அந்த ஆர்மியில் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருக்கிறது அப்படி யார் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் தான். ஸோ பாருங்க, இதுதான் ஒரு ஹவர் கிளாஸ். ஹவர் கிளாஸ் வந்து ஒரு ஒரிஜினலாகவே ஒரு டைம் கிளாக் வச்சுருந்தாங்க ஈரானில். இஸ்ரேலுக்கு இவ்வளவுதான், இத்தனை நாட்களுக்குள்ள இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்காது அப்படின்னு வச்ச சுப்ரீம் லீடரும் இன்னைக்கு இல்லை, எந்த தலைவர்களும் இல்லை. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய போஸ்டர் ஒன்று வச்சிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல், அதாவது தி எண்ட் ஆஃப் அயத்தோலாஸ் ரெஜிம் இன் ஈரான். ஸோ அவங்களுக்கு ஒரு நாளை குறிச்சிட்டாங்க. பாருங்க, நீங்க எங்களுக்கு செஞ்சீங்க, இன்னைக்கு உங்களுக்கே என்ன செஞ்சிருக்கிறோம், அதை நாங்க ஒரு பதிலா நாங்க உங்களுக்கே கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதான ஒப்பந்தம் வரும் அப்படின்னு நினைக்கிற இந்த டைம்ல, ஸோ அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியல. இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் ஒரு ரேப்பிடா ஒரு வேளை விலகி போவாங்களோ, இது எல்லாமே ஏன் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்கு தீர்க்க தரிசனங்கள் எப்படி ஃபுல்ஃபில் ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான். பிகாஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது, ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சவுதி அரேபியா ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸோட ஒப்பந்தம் வச்சு அவங்க உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலசந்தியில் இருக்கக்கூடிய செயிலர்ஸ் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட போகுது. இமீடியட்டாக வந்து யுஏஇ, கத்தார், பெஹ்ரைன், சவுதி அண்ட் குவைத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உடனே என்ன செய்யுங்கன்னா, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியேறுங்க, யூ ஹாவ் டு இவாக்குவேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யுத்தம் தொடருமா, இது நிற்குமா, இல்லைன்னா ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களா, ஸோ நமக்கு தெரியாது. பட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா, இந்த யுத்தம் வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விமன் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு தொந்தரவும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் வரக்கூடிய இதோட ஒரு வீடியோ இருந்தது. ஸோ இந்த ஷிப் பாருங்க, எல்லாமே வந்து ஹார்மஸ் கடல்ல இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள். The American Army took control of an oil tanker. ஸோ முக்கியமா இந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த பதட்டமான ஒரு நிலை. You're saying that you need at least the prospects for a signed deal today and tomorrow, or else you would resume bombing Iran. Well, I expect to be bombing because I think that's a better attitude to go in with, but we're ready to go. I mean, the military is raring to go. They are absolutely incredible. You know, I built the military in my first term. ஸோ ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது நான் ஒருவேளை தொடர்ந்து நான் ஒரு தாக்குதலை நான் நடத்தலான்னு சொல்கிறார். ஐ மைட் ரெஸ்யூம் பாம்பிங். ஸோ நல்ல ஒரு சமாதானம் உண்டாகணும், இது பெரிய ஒரு யுத்தமாக மாறக்கூடாதுங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணிக்கலாம்.
உங்களுடைய மெமோரியல் டே. ஸோ அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இஸ்ரேலுக்கு வர்றது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக கருதப்படுது. ஸோ 22 ஏப்ரல் இன்னைக்கு அவங்க அர்ஜென்டினாலிருந்து வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரதமரை அவங்க ரொம்ப சந்தோஷமாக மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல நாடுகள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கக்கூட தேசமாக ஆண்டவர் இன்றைக்கும் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மேயராக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நியூயார்க் சிட்டியினுடைய வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இஸ்ரேலுடைய ஒரு மெமோரியல் டேவை டைம் ஸ்கொயர் நியூயார்க் சிட்டிலையும் ஒரு டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்த விட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னா ஷவோத். ஷவோத்னா என்ன? இப்போ நம்ம பாஸ் ஓவர் செலிப்ரேட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 50 டேஸ் ஆகுது. அந்த 50வது நாளை நம்ம என்ன சொல்லலாம்? பெந்தேகோஸ்தே நாள். ஸோ இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை பற்றி மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஓமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம படிச்சிருப்போம், பட் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தியிருப்போமானா தெரியாது. பட் இந்த ஓமரோட வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன டே? ஸோ தேர் 50th டே. ஸோ ஒரு பெண்டகாஸ்டல் டே, ஒரு 50வது வருஷம் அப்படிங்கும்போதே அது ஒரு விடுதலையின் ஒரு வருஷம். ஸோ 50வது நாளில் என்ன நடந்தது? சீஷர்கள் கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார், அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஸோ அது ஒரு ஆரம்பம். இட்ஸ் எ நியூ பிகினிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிகினிங். இந்த பெண்டகாஸ்ட் டே பற்றி படிக்கிற இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேசத்திலிருந்து ஒரு சில மக்களாய் இந்த பெனை மனாசே அப்படிங்கிற கோத்திரத்தார் எல்லாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ரெடி ஆயிட்டாங்க. எங்கே போகிறதுக்கு? இந்தியாவை விட்டு இஸ்ரேல் போகிறாங்க. என்னைக்கு போகிறாங்க? நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க. நியூ டெல்லியிலேருந்து கிளம்புறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 255 பேர் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. ஸோ அசீரியா இஸ்ரேலை பிடிச்ச சமயத்தில் இவங்கெல்லாம் செதறி போனவங்க. அப்போ இன்னிலிருந்து எத்தனை வருஷம்? 722 BCயில் காணாமல் போனவங்க. 722 BC. அப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ ஒரு 2000 இயர்ஸ். அப்போது கிட்டத்தட்ட அது ஒரு 300 இயர்ஸ். ஸோ 2300 இயர்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 25 போட்டிருக்கேன். ஸோ இட் ஷுட் பி 2300 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நம்ம நாட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் இல்லை? பாருங்க, அவங்க என்ன அழகாக ப்ரே பண்ணி கிளம்புறாங்க பாருங்க. இப்போ நான் கிளம்புற சமயத்தில் தான் எனக்கு இந்த வீடியோவை நம்ம பாஸ்டர் தாஸ்பென் அவரும் போயிருக்காரு அவங்களுக்கெல்லாம் சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு. ஸோ ஹீஸ் ரைட் நவ் இன் டெல்லி. பாருங்க என்ன அழகாக கிளம்புறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய தலைநகரம் டெல்லியிலிருந்து எடுத்த வீடியோ. இது அவங்களோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? சரி, நினச்சி பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? ஏசாயா 11:12 ஒரு வரும். எரேமியா 23:3-8 வரைக்கும்.
எரேமியா 32, 37 41, ஐசாயா 11, 11, 12. பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். பாருங்க, இது எப்ப ஏசாயா எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 700 BCல இருந்த ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு கொடியை ஏற்றுவேன். இன்னைக்கும் இந்த கொடி இல்லாத நியூஸ் பேப்பரே இல்லை. ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து, இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்கன்னா இந்தியாவில் மணிப்பூர், மிசோராம் அந்த பகுதிகளில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5800 பெனாய் மனாசே கோத்திரத்தார் 2030க்குள்ள இஸ்ரேல் நாடு திரும்ப போறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, அப்பெல்லாம் நமக்கு தெரியுமோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை எல்லாருடைய கண்களின் பார்வைக்கு ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த செய்திகள்லாம் கேட்கக்கூடிய நம்முடைய காதுகள், கண்கள் எல்லாம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லணும். என்னால் இதெல்லாம் இங்கே வார்த்தை தான், ஆனால் பல 1000 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஒரு ரியாலிட்டியில் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து அவர் என்ன செய்வாராம்? கூட்டுவார். அப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி அந்த அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியா, எகிப்து, பத்ரோஸ், எத்தியோப்பியா, பெர்ஷியா, சினேயார், ஆமாத் எல்லா தீவுகள் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தம்முடைய கரத்தை அப்படின்னா ஆண்டவர் கரத்தை நீட்டியிருக்காரா இல்லையா? ஆமா, ஆண்டவர் தன்னுடைய கரத்தை அவர்தான் he has initiated. ஏன்னா நம்ம நாட்டில் மணிப்பூர்ல எத்தனையோ துன்பங்களை இந்த ட்ரைபல் பீப்புள் சந்திச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பீப்புளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அதை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் விசாரிக்கலங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அந்த ஜனங்களுக்கு நீதி நியாயம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா பாருங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு துன்பம் அது வந்ததுக்கு காரணம் என்னவோ தெரியல, ஆனா இங்கிருந்து அவங்க நாட்டை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு பாதையாவே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். ஸோ இஸ்ரேல் அவங்கள அப்ரோச் பண்ணி பெர்மிஷன் கேட்கும்போது இந்தியா உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு ஃப்ளைட்டு கொடுத்தாங்களான்னா இது ஒரு ஃப்ரீ ஃப்ளைட்டும் இல்லை. ஆண்டவர் பாருங்க, அப்போ இந்தியா யார் ஸ்பான்சர்? ஆண்டவர் வேற ஒரு நாட்டில் வேற சில மக்கள்கிட்ட பேசி அங்கிருந்து ஃபண்டு ரைஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு வேற ஒரு கண்ட்ரி ஸ்பான்சர் பண்ணுதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தான் போறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, பட் நாட் ஃப்ரம் இந்தியா. அங்கிருந்து கரெக்டாக ஆண்டோர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பி சில மக்களை இங்கே அனுப்பி அதிகாரிகளை அனுப்பி ஒரு பக்கம் ஆண்டோர் ஃப்ளைட்டுக்கான சார்ஜஸ் என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு பீப்புளை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அது அப்ரூவ் ஆகுறதுக்கு அது ஒரு ஒர்க், அது ஒரு பக்கம் தனியாக ஆண்டோர் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு பத்திரமா கூட்டி வழி அனுப்பி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு டீம். ஸோ எவ்வளோ ரியாலிஸ்டிக்காக நம்முடைய கண்கள் இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலை பார்க்குறோம். எரேமியா 23:3 வாசிக்கலாம். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், தொடர்ந்து இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் கூட நம்ம வாசிக்கலாம். நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க. 8வது வசனம் வரைக்குமே நீங்க வாசிக்கலாம். பாருங்க, எல்லாரும் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வட தேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப பாருங்க, இந்த ஒரு சந்ததியார அவங்களுடைய சுய தேசத்துக்கு, so they are returning to their promised land. ஸோ இந்த வசனங்கள் நிறைவேறுகிறதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். எரேமியா 32,
37வது வசனத்தை வாசிக்கலாம். 30-37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். சோ இவங்க அங்க போனா எங்க தங்குவாங்க? ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சுட்டாங்க? கலிலேயா பகுதிகளில் அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி ரொம்ப ரெடியா இருக்கு. 6 மாசத்துக்கு கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிக்கும். அவங்களுக்கு எபிரேய மொழி சொல்லி கொடுத்து, யூத ட்ரெடிஷன் படி அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்து, அவங்களுக்கு வேணுங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து 6 மாசத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்துருவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, நான் அவங்கள கூட்டிட்டு போவேன். அவங்க கூட்டிட்டு போய் அவங்க அங்க போய் ஒன்றும் தத்தளிக்க போறதில்ல. அங்க போய் அவங்க ஸ்தலத்துக்கு திரும்பவும் இதுல சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்படி நம்ம 41வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். பாருங்க, இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன், நிச்சயமாய் நாட்டுவேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களை கண்டுபிடிங்கன்னா இன்னைக்கு யாராவது கண்டுபிடிக்க முடியுங்களா? இதெல்லாம் அன்இமேஜினபிள். ஸோ காட் வேர்ட்ஸ் பியாண்ட் ஆர் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லலாம். இப்போ அன்இமேஜினபிள், யோசிச்சு கூட பார்க்க முடியல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான டெக்னாலஜியோட வளர்ச்சி கிடையாது, ஒரு கண்டுபிடிப்புகள் கிடையாது, ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியாது. நாடு விட்டு நாடு வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க, தொலைஞ்சு போயிட்டாங்க. எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனா அதுக்கு நடுவுல ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்த ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் நம்ம நாட்டில இருந்து கொண்டு போறாரு. இந்த வசனம் நிறைவேறுதுங்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கிறது. சரி, அப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். ஆமோஸ் 9:14-15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அப்போ இந்த எத்தனை இனி யுத்தங்கள் வந்தாலும் அவங்க அந்த தேசத்தை விட்டு போறது இல்லை. ஸோ ஜெயம் என்னமோ கர்த்தர் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கடைசி இது அத்தனையும் எப்ப நடக்கும்னு பைபிள் எழுதியிருக்குன்னா கடைசி நாட்கள்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வாட் இஸ் த ஹோப் தட் யூ கெட்? ஆமா, மாரநாதா, சீக்கிரம் வருவீர். அப்போ God is coming soon. இந்த நற்செய்தியை தான் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும். எதோ விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு ஆறுதலான வசனங்களை எடுத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நம்ம நாட்டிலேயே நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு இது ஒரு பென்டிகாஸ்டல் டேல நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இந்த பென்டிகாஸ்டல் டே அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பற்றி நம்ம படிக்க போறோம். வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனம். யாத்ராகமம் 16:36. ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. 10ல் ஒரு பங்கு. ஸோ ஒரு ஓமர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 1 எஃபா இஸ் ஈக்குவல் டு 10 ஓமர். இந்த போர்டில் இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்க புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதுக்கு கூட கொஞ்சம் ஸோ நம்ம இப்படி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எஃபா அப்படின்னா ஓமர், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மெஷரிங் யூனிட். ஸோ நம்ம ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறோம்? தண்ணியை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்? லிட்டர். சரி, அடுத்தது நம்மளுடைய கோல்டை மெஷர் பண்ணுறதுக்கு கிராம். அப்புறம் இப்போ நம்மளோட வெயிட் எல்லாம் நம்ம சொல்லணும்னா கிலோகிராம்ஸ், பவுண்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி வார்த்தைகள். கீரை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கீரை வாங்குவீங்க? 4 கீரை என்ன சொல்வீங்க? ஒரு கட்டு. அதுதான் இங்கே நம்ம பயன்படுத்தலாம், ஒரு கட்டு. ஸோ கட்டுன்னு சொல்லலாம், ஒரு ஷீத்துன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த பண்டிகைக்கும் அறுவடைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, ஹார்வெஸ்ட். அப்போ பாஸ் ஓவர் டைம்ல என்ன ஹார்வெஸ்ட் நடக்கும்? ஹார்வெஸ்ட் அப்போ பார்லி, ஹார்வெஸ்ட் அப்போ பார்லி அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆமா, பெண்டகாஸ்ட் அப்ப என்ன ஹார்வெஸ்ட் நடக்குது? ஸோ கோதுமையுடைய ஹார்வெஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு ஹார்வெஸ்ட் நடக்குது, அந்த ஹார்வெஸ்ட்ல இருந்து கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு கொண்டு வர போறாங்க. ஸோ அது எவ்வளோ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட். இந்த வார்த்தையை யார் முதல்ல பயன்படுத்துறான்னா ஆண்டவர் தான் பயன்படுத்துறாங்க. இந்த அளவுல நீ மெஷர் பண்ணி நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஒரு மாவோ இல்லைன்னா கிரெயின்ஸ், அதாவது பார்லி, கோதுமை, இதெல்லாம் அளக்கிற அளவின் கோல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஸோ ஒரு ஓமர், ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறோம் இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எப்பா. இப்போ இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் நீங்கள் என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்? யாத்ராம் 16:36 படித்தா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது? 1 ஓமர் இஸ் ஈக்குவல் டு 1 எஃப்ஆ இஸ் ஈக்குவல் டு பத்தில் ஒரு பங்கு. ஸோ அப்போ 10ல் ஒரு பங்கு தான். ஆமா, 1 எஃப்ஆ இஸ் ஈக்குவல் டு 10 ஓமர்ஸ். ஸோ 10 எஃப்ஆ இஸ் ஈக்குவல் டு 1 ஹோமர், ஹெச் ஹோமர். ஸோ ஒரு ஓமர் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல அப்ராக்சிமேட்டா 22 லிட்டர்னு அர்த்தம். இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோடைய கெப்பாசிட்டி எஃப்ஆ அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 22 லிட்டர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு 22 லிட்டர்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா முதல்ல இப்போ புரிஞ்சுதா? 1 ஓமர் அப்படின்னா எப்பாவில் 10ல் ஒரு பங்கு தான். 10ல் ஒரு பங்கு. ஸோ அப்படின்னா ஒரு எஃப்ஆ இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி இஸ் ஈக்குவல் டு 10 ஓமர். ஸோ 1 ஓமர் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எஃப்ஆ இஸ் ஈக்குவல் டு 22 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 22 லிட்டர். 22 லிட்டர். அப்போ ஒரு ஓமர்னா எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? எத்தனை லிட்டர்? டிவைடட் பை 10, கரெக்ட். 2.2, 2.3. ஸோ அப்ராக்சிமேட்டா. ஸோ இதுதான் ஒரு ஓமருடைய அளவு. அது மெஷர்ல நம்ம சொல்லும்போது இத்தனை, இப்போ ஒரு ஆளுக்கு தேவையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2.3 லிட்டர்ஸ் அது இது, அல்லது அண்ட் அ குவார்ட்டர் லிட்டர். 2 லிட்டர்ஸ் அண்ட் அ குவார்ட்டர் லிட்டர். 2 லிட்டர்ஸ் அண்ட் அ குவார்ட்டர் லிட்டர். இருங்க, அடுத்த வசனம் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா இது புரியும் உங்களுக்கு. இப்போ பலி செலுத்துறதுக்கு வரும்போது மிருகங்களை கொண்டு வருவாங்க, பறவைகளை கொண்டு வருவாங்க. எந்த வசதியுமே இல்லாதவங்க என்ன செய்வாங்க? மாவாச்சு கொண்டு வருவாங்க. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியா இருப்பதினால். இப்ப இந்த வசனத்தை இப்ப நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப அழகா உங்களுக்கு புரியும் பாருங்க. லேவியராகமம் 5:11. புறாலாம் கொண்டு வரதுக்கு அவனுக்கு சக்தி இல்லாத சமயத்துல ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வரணும். ஒரு ஓமர் நீ கொண்டு வா. நீ ஒன்னால நீ ஃபுல் எப்பா நீ கொண்டு வர வேண்டாம். நீ என்ன செய்ய, அதுல ஒரு பங்கு நீ கொண்டு வா அப்படின்னு. ஸோ ஒரு பங்குனா எவ்வளோ வருது நமக்கு? 2 லிட்டர்ஸ் அண்ட் குவார்ட்டர் லிட்டர். அது பாவ நிவாரண பலியா இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும், அதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டை இங்க நம்ம படிக்கிறோம்.
இதை தீர்க்கதரிசிகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு அங்க வரலாம். ஆமோஸ் பயன்படுத்தி இருக்கிறாரு, மீகா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எங்க பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். எங்க பயன்படுது அப்படின்னா யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த போர்ஷன் வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க? மன்னா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மன்னாவை எப்படி எடுக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம பாட்டுக்கு சாக்கு எடுத்துட்டு போய் அள்ளிட்டு வர முடியாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கலாம், ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கலாம். ஆனால் நீ என்ன மெஷர்மெண்ட்ல எடுத்துட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்றாங்க? ஓமர் கணக்கில் நீ எடுத்துட்டு வரலாம். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுக்கலாம்? ஸோ ஒரு ஓமர், அப்போ 2 liters and a quarter liter. அப்போ இந்த இடத்துல இதுதான் ஆண்டவர் அவராகவே கொடுக்கக்கூடிய ஒரு மெஷரிங் யூனிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துல தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மன்னாவை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். அப்ப கொண்டு வரத திரும்ப என்ன பண்ணும்? கரெக்டா ஓமரால அளக்கணும். ஒரு ஓமர்னா எவ்வளோங்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கெப்பாசிட்டியில அவங்க எடுத்துட்டு வரத மெஷர் பண்ணணும். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே அங்க ஒரு மெஷரிங் யூனிட்டையும் கொடுத்துட்டார். அப்படின்னா ஓமர் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, 1 omer will provide your daily need. ஒரு நாளைக்கு உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஓமர் என்ற வார்த்தை. இப்போ எனக்கு இன்னைக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ சிலர் கொஞ்சமா எடுத்திருக்கிறாங்க, சிலர் நிறைய எடுத்திருக்கிறாங்க. ஆனால் எதை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க? அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து எடுத்திருக்கிறாங்க. ஆனா அதிகமா எடுத்தவனுக்கு மீதியும் ஆகலையா, கொஞ்சமா எடுத்தவனுக்கு பத்தாமையும் போகலையாம். அப்ப இதுல இருந்து நம்ம லைஃப்க்கு என்ன செய்தி எடுத்துக்கலாம்? அப்ப என்னுடைய டெய்லி நீட் என்னன்னு ஆண்டவர் அறிவார். என்னுடைய தேவைக்கு தக்க ஆண்டவர் என்னை போஷிப்பார். எனக்கு மீதியும் இல்லை, பற்றாக்குறையும் இல்லை. அப்ப என்னை நடத்துகிற தேவன் எனக்கு இந்த நாள், அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, தேவையில்லாம அதை பத்தி நீ யோசிக்காத, இன்னைக்குரிய காரியத்தை நீ பார். ஸோ இந்த ஜனங்களுக்கு 1 நாள் 2 நாள் இப்படி அளந்து கொடுக்கல. எத்தனை காலம் அளந்து கொடுத்தாரு? 40 years அளந்து கொடுத்துருக்குறாங்க. 40 years. ஸோ அப்படி நம்ம இங்க பார்க்குறோம். லெஃப்ட் ஓவரும் இல்லை, பற்றாம போகவும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓமர் பத்தி தெரிஞ்சிருச்சு. ஓமர்னா ஒரு மெஷரிங் ஸ்கேல், அவ்வளோதான். சரியா? இப்போ ஹைட் எப்படி சென்டிமீட்டர்ல அப்படியெல்லாம் பார்க்குறோம், கிலோகிராம்ஸ்ல பார்க்குறோம், லிட்டர்ல பார்க்குறோமோ. ஸோ இங்க கிரெயின்ஸை அளக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? ஓமர். சாப்பிட்றதுக்கு எதில் அளக்கணும்? ஓமர். ஸோ மன்னாவா இருக்கட்டும், இப்ப பலியிட போகிற பொருளை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். அங்கேயும் நீ எப்படி கொண்டு வா மாவை அளந்து கரெக்டா அந்த மெஷர்மெண்ட்ல. அப்படின்னா ஒரு ஆள் அப்படின்னா அவனுக்கு இந்த கெப்பாசிட்டியில நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணதே கர்த்தர் தான். ஸோ நீ ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும் போது நீ வெறும் கையா நீ வராத. உன்னால ஒரு ஓமர் அளவுக்கு ஆச்சு என்ன செய், ஆமா நீ கொண்டு வா அப்படிங்கிற. அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஒரு ஓமர் அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ளத ஒரு மனுஷனுக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுக்குறாங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரத்துக்கு நம்ம வரப்போறோம். எடுத்துக்கலாம் லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரம். இப்ப நம்ம படிக்கிற இந்த பாடத்தை கொஞ்சம் கவனமா படிக்கணும். ஏன்னா புரியாம போறதுக்கும் இருக்கு. ஆனா ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்க கேட்டுட்டு நீங்க படிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். போதும், ஃபர்ஸ்ட் இங்க நிறுத்தும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இந்த வசனத்துல? 10வது வசனத்துல
உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்க. அப்போ தான் இந்த சப்ஜெக்டே புரியும். இந்த வசனம் இங்கே ஒரு டிஸ்பிளேல இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு வசனமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்னது, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற இந்த தேசம் இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்கள் போய் சேர்ந்த பிறகு அங்கே என்ன நடக்கும்? அங்கே ஒரு வேளாண்மைனா ஒரு ஹார்வெஸ்ட். ஸோ ஒரு பயிருடைய அறுப்பின் நாள் வருது. அப்போ நீங்கள் என்ன கொண்டு வரணும்? முதற் பலன் கொண்டு வரணும். முதற் பலன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இப்போ நம்ம பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம அவருடைய உயிர்த்தெழுதல், 50வது நாளில் கொடுக்கப்பட்ட லா, இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் போய் சேர்ந்த பிறகு என்ன செய்யுங்க, நீங்கள் அங்கிருந்து இந்த முதற் பலனை நீங்கள் இப்போ தான் ஒரு கதிர்கட்டு, இந்த கதிர்கட்டு ஷீத், ஒரு கட்டு கீரைக்கட்டு. அப்போ இது என்ன அளவு அப்படின்னா இது ஒரு ஓமர்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, அப்போ முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியன் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள். அடுத்தது, உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த கதிர்கட்டு என்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஓய்வு நாளுக்கு மறுநாள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள்ல இருந்து என்ன துவங்குது? உங்களுக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை துவங்குது. பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள் என்ன அப்படின்னா த ஹோலி ஷபாத். எப்பவுமே 7வது நாள் தான் அவங்களுடைய ஷபாத். ஆனா பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள் என்னது? அதுவும் ஒரு விசேஷித்த ஓய்வு நாள். அதை நீங்க இப்போ உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விசேஷித்த ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்கு மறுநாள். ஸோ பஸ்கா பண்டிகையின் அடுத்த நாள் ஒரு ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் மறுநாள். இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே அப்படி ஒரு ஓய்வு நாள்னு இங்கே சொல்லலை. பட் இதை ஏன்னா நம்ம முன்னாடி வசனங்கள்லாம் நம்ம விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். பஸ்காவெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துக்கு டைரெக்டாக வந்திருக்கோம். ஸோ பாருங்க, அது என்ன செய்யணும்? ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கொண்டு வரணும். அப்போது உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதில் ஒரு கட்டை நீங்கள் எடுத்துட்டு அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அதை என்ன செய்வாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியன் கையில் கொடுத்து அதை அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக 1 மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். ஸோ அந்த டைம்ல நீங்க என்னெல்லாம் பலி செலுத்தணும், என்னெல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் மெல்லிய மாவாகிய போஜன பலி எடுத்துட்டு வரணும். அப்புறம் நீங்க திராட்சை பழ ரசத்தை நீங்க எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் 14வது வசனத்துக்கு வந்துடலாம். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. அப்போ நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வர்ற வரைக்கும் அந்த புதுசுல இருந்து என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஸோ அங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. அப்ப இங்க அடுத்த ஒரு பாயிண்ட், நீங்க அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் அடுத்த நாள்ல இருந்து ஒரு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கவுண்டிங். ஸோ அது எப்போ? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். இப்போ ஒரு சின்ன ஒரு டேட்டாவை இந்த சைடு நம்ம எழுதலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்னைக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அது எந்த நாள்? 14ஆம் தேதி. ஒரு ரஃபா ஒரு சின்ன பென்சில்ல கால்குலேட் பண்ண முடிஞ்சா கூட கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது
ஸோ 14 அப்படிங்கிறது பாஸ் ஓவர். ஸோ 15th டே, 14னா 14th டே, ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் 14th டே. ஸோ 15th டே ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த். இது என்னது? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அன்லீவன் பிரெட். அன்லீவன் ஃபேஸ்ட். ஸோ இது வந்து 15ஆம் தேதி. எப்ப இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லுங்க. எப்ப இருந்து எத்தனாம் தேதியிலிருந்து? இது வந்து நமக்கு தெரியும், பஸ்காவினுடைய அடுத்த நாள் வந்து ஹோலி சபாத். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னையிலிருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது? 16th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16th இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கவுண்டிங் ஆஃப் ஓமர் அப்படின்னு பேரு. So from the next day you should start counting the omer. இந்த 16ஆம் தேதியில தான் என்ன செய்வாங்க? பிரீஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து ஆஃபரிங்கை வாங்கி, ஏன்னா இந்த ஓய்வு நாளைக்கு அடுத்த நாள் தான் நீங்க என்ன செஞ்சுட்டு போகணும்? அந்த ஊர்ல இருந்து கதிர்கட்டை எடுத்துட்டு ஆசாரியன் இடத்துல போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஒரு வேவ் ஆஃபரிங் ஒன்று நடக்குது, அசைவாற்ற அந்த பலி. ஸோ அடுத்தது என்ன இங்கே பார்த்தோம்? அது வரைக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது? இந்த புது கிரெயினை வந்து அவங்க சாப்பிட முடியாது. ஸோ தே கெனாட் ஈட் த நியூ கிரெயின் அன்டில் த ப்ரீஸ்ட் டஸ் த வேவ் ஆஃபரிங். ஓகேவா? ஸோ 17ஆம் தேதி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை எப்படி நம்ம ஒப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இங்க பாருங்க, 15வது வசனம் நம்ம சொல்றோம். ஸோ நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறும் பின்பு. 16வது வசனம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஸோ 50 நாள் வரைக்கும் என்ன செய்யணும்னா, யூ ஷுட் கீப் கவுண்டிங். நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஸோ பஸ்கா பண்டிகை, அடுத்தது மகா ஒரு பரிசுத்த ஓய்வு நாள், அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன செய்யணும்? அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கதிர்கட்டை நம்ம எடுத்துட்டு யார்கிட்ட? ஆசாரியன் கிட்ட போகணும். ஆசாரியனோட சில பலி பொருள்களையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும். அதில் மாவு, திராட்சை ரசம் எடுத்துட்டு போகணும். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அதை சாப்பிடக்கூடாது. கொண்டு போய் அதை அசைவாற்ற வரைக்கும் அதை சாப்பிடக்கூடாது. நம்ம கொண்டு போய் கொடுத்த நாள்ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆயிரணும்? கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிரணும். ஸோ ஓமர், அதுக்கு பேர் தான் வந்து கவுண்டிங் ஆஃப் ஓமர். ஸோ இதை வந்து நம்ம பல இடங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தால்முத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஹார்வெஸ்டிங், இந்த கிரெயினை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்களாம்? 3 முறை கேட்பாங்களாம். அதாவது அன்னைக்கு இருந்த நியாயாதிபதிகள் தான் போய் அந்த விளைச்சல் கரெக்டான டைம்ல இருக்குதா அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். இப்போ வந்து பழத்தை பார்த்தோன்னே சிலர் வந்து நல்ல வயசானவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இந்த பழத்தை இப்போ வெட்டலாம். பார்க்கறதுக்கு பச்சையா இருக்கும், ஆனால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இல்லை இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல இது கரெக்டாக பழுத்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்தாலும் காய் வெட்டா இருக்க போது, பின்னாடி எடுத்தாலும் ரொம்ப கொலன்னு ஆயிரும். ஸோ அந்த ரைட், அந்த காலத்தில் நியாயாதிபதிகள் என்ன செய்வாங்களாம்? போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 3 முறை கேள்வி கேட்பாங்களாம். ஸோ எப்படி கேள்வி கேட்பாங்களாம்? அதை பாருங்க, ஹேஸ் த சன்செட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் அஸ்தமாயிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எத்தனை தடவை கேட்பாங்க? ஆமாம், 3 முறை அவங்க கேட்பாங்களாம். அதே மாதிரி அதை அறுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த அருவாள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அருவாளை வச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். அதை எத்தனை தடவை கேட்பாங்கன்னா 3 முறை கேட்பாங்க. வித் திஸ் சிக்கல் ஆஸ்க் 3 times, the answer would be yes. கன்ஃபர்மேஷன், இதுதான் சரியான டைம். ஒரு வார்த்தையை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்படி தான் கேட்பாங்க. அடுத்தது எடுத்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு பேஸ்கெட்ல போடணுமா? இந்த கூடையிலா
இந்த கூடையிலா சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. 3 கேள்விகளை 3 முறை கேட்பாங்க. எஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். The process was done to ensure the barley was harvested at the start of the night following the first day of Passover. ஏன்னா பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே நடக்குது. பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன அறுவடை நடக்குது? ஸோ நமக்கு கோதுமையினுடைய அறுவடை நடக்குது. பஸ்கா பண்டிகை எப்போ என்ன அறுவடை நடக்குது? பார்லியினுடைய அறுவடை நடக்குது. அப்போ பாருங்க, அந்த பார்லியை இப்போ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும். ஸ்டார்ட் ஆஃப் த நைட் ஃபாலோயிங் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பாஸ்ஓவர். அப்போ பாஸ்ஓவர் முடிச்சு அந்த முதல் நாள் முடிஞ்ச அடுத்த நாள் இதெல்லாம் நடக்குது. இப்படி தான் என்ன செய்வாங்களாம், அந்த அறுவடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வியை கேட்பாங்க. இந்த மாதிரி பைபிளில் யாராவது 3 முறை கேள்வி கேட்டதை பார்த்தீங்களா? ஞாபகம் வருதா? சாமுவேல ஆண்டவர் கூப்பிட்டாரு. வேற முக்கியமா இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கேட்டார், நீ என்ன நேசிக்கிறாயா? ஸோ 3 times. இப்போ ஒரு வசனம் வாசிங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்போ கிட்டத்தட்ட இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் இப்படிப்பட்ட ஹார்வெஸ்ட்க்கு ரிலேட்டடா எழுதப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் எப்ப நடக்க போகுதான்? இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல. ஸோ அதை தான் நம்ம இங்க வெளிப்படுத்தல் 14ல் தேவ தூதர்கள் பேசுறத நம்ம இங்க வந்து சொல்றோம். என்ன? பூமியின் பயிர் முதிர்ந்தது. ஸோ there is a time we are coming to the close of the world. அப்படி வருகிறோம். அறுக்கிறதற்கு காலம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு. ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டும், அறுத்து விடும். இது இந்த வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்களா? இந்த பாஸ்ஓவர் முடிஞ்சு வரக்கூடியதுல அப்ப இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள் அவங்க இந்த வார்த்தைகளை ஜட்ஜஸ் என்ன செய்வாங்க? அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள். இதே போலதான் ஒரு வார்த்தை என்ன நடந்திருக்குமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் அப்போ ஒரு ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும் பொழுது, ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதை தான் நமக்கு பவுல் பல இடங்கள்ல நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். முக்கியமா இந்த சீசன்ல எதை அதிகமா வாசிப்பாங்கன்னா ரூத்தின் புஸ்தகத்தை வாசிப்பாங்க. ரூத் புஸ்தகத்துல வந்து பார்லியை பத்தியும் நம்ம படிக்கலாம், கோதுமையை பத்தியும் நம்ம என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ஸோ எப்படி போவாஸ் கிட்ட போய் தன்னுடைய கால்மாட்டில் படுத்து ப்ரப்போஸ் பண்றதை பார்க்குறோம். ஸோ இத்தனைக்கு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது, அவர் வந்து செகண்ட் மேனு தான். இருந்தாலும் அந்த சம்பவம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி ரூத்தை வந்து நம்ம ஒரு இஸ்ரேல் நாட்டை போலவே சொல்லலாம். ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தாலும் போவாசை போல ஒரு ரிடீமர், ஒரு கின்ஸ்மேன் அவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு? மறுபடியும் அவளை மீட்டுக்கிட்டாரு. பாருங்க, அவ ஒரு புறஜாதி, அவ வந்து ஆபிரகாமினுடைய ரத்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் மேசியா வருவதற்கு புறஜாதியில் இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து இந்த லீனியேஜில் என்ன செஞ்சாங்க? ஒட்ட வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளே என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் அழகா நம்மளை கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க. நம்ம எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் அவரோடு கூட சேர்த்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, லேவியராகமம் 23, 15, 16 வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ ஓமர் கணக்கை வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இதில் இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் இதை தான் வந்து இந்த பண்டிகை நாளில் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஓமர் அப்படிங்கிறது இந்த சீஃப், ஒரு கட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ பண்டில் ஆஃப் கிரெயின்ஸ், ஒரு கட்டு, அதை தான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? பண்டில் ஆஃப் கிரெயின். ஸோ அதை கொண்டு வந்து தான் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்டுறாங்க. இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பிளெஸ்ஸிங், இன்னொன்று வந்து கவுண்ட். பிளெஸ்ஸிங் அண்ட் கவுண்ட். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த நாட்களில் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை நாட்கள் இந்த பூமியில் இருந்தாங்க? 40 days இருந்தாங்க. அந்த 40 days என்ன டேஸ் அப்படின்னா, யூதர்களுக்கு கவுண்டிங் த ஓமர் டேஸ். கவுண்டிங் த ஓமர் டேஸ். ஏன்னா இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு மரித்தார். இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா உயிர் தெழுந்தாச்சு. ஆனா இன்னும்
அவரோட டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடியில் இருக்கிற ரிசரக்டட் பாடியில் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தில் இருக்கிறார். அப்போ பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நாளை நீ எண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை என்ன வார்த்தையில சொல்லுவாங்க, ஓமர், கவுண்டிங் த ஓமர். ஒரு நாள், ஒரு மனிதனுடைய ஒரு நாளுக்குரிய தேவை, அதுதான் ஓமர் கணக்கு, இல்லைன்னா பண்டில் ஆஃப் ஷீத் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல 2 பகுதி. ஒன்று பிளெஸ்ஸிங், ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேலை அந்த சன்செட்ல வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நாள் எப்படி சொல்லுவாங்களாம் பாருங்க, அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபார்முலா, சும்மா இன்னைக்கு முதல் நாள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னா, பிளெஸ்ஸிங்க்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபம் ஒன்று அவங்க சொல்லி, அதற்கப்புறம் இந்த ஃபார்மேட்ல தான் என்ன செய்வாங்கன்னா யூதர்கள் அதை சொல்ல போறாங்க. ஸோ இது பாருங்க, இந்த கவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டுடே இஸ், இந்த இடத்துல அது என்ன நாளோ அந்த நாள், த நம்பர். அடுத்தது which are நம்பர் வீக்ஸ், ஒருவேளை டபுள் டிஜிட்டுங்கும் போது வாரத்தில் தாண்டுது. அண்ட் நம்பர் டேஸ் ஆஃப் த ஓமர். ஸோ இதோடைய ப்ரேயர் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். Praised are you, Master of the universe, who makes us holy three mitzvot, who commands us on the counting of the omer. இந்த ஓமருடைய கணக்கின்படி எங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஓமர், நாளைக்கு செகண்ட் ஓமர், தேர்ட் ஓமர், இந்த மாதிரி கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகம் முழுவதற்கும் நீரே தேவன், எங்களை படைத்தவர், எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். இப்ப இதுதான் வந்து 2வது பார்ட், த கவுண்ட் பார்ட். உதாரணமா இதுக்கு அவங்க எபிரேய மொழியில ஹயோம் யோம் ஏகாத் லா ஓமர், அதாவது டுடே இஸ். இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க, டுடே இஸ் டே 1 ஆஃப் த ஓமர், டுடே இஸ் டே 1 ஆஃப் த ஓமர், இப்படி அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒருவேளை மறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு திரும்ப எடுக்க முடியாது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் சொல்லி இன்னைக்கு எத்தனாவது டே ஓமர், இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க, டுடே இஸ் 3 days ஆஃப் த ஓமர். ஸோ டுடே இஸ், இதில் வந்து எந்த வார்த்தை எந்த நம்பருக்கு அப்ளிகபிளோ அதுக்கேற்ற மாதிரி, இன்றைக்கு ஓமருனுடைய 3வது நாள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. எல்லா வீடுகள்லையும் அந்த சாயங்கால நேரத்தில் இந்த ப்ரேயர் சொல்லி அவங்கள பிளெஸ் பண்ணி இதை டிக்ளேர் பண்ணுவாங்க. வாயினால் என்ன செய்வாங்க, அறிக்கை செய்வாங்க. இப்போ உதாரணமாக 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 நாள்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு வாரத்தை தாண்டிடுச்சு. அப்போ டுடே இஸ் 10 days which are 1 week and 3 days of the ஓமர். புரியுதா உங்களுக்கு? டுடே இஸ் எத்தனை டேஸ் ஆச்சு, 10 days. டுடே இஸ் 10 நாள், இன்றைக்கு 10 நாள். which are 1 week and ஒரு வாரத்துக்கு 7 நாள் போயிடுச்சு மீதி, and 3 days ஆஃப் த ஓமர். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்வாங்க அவங்களோட ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் என்ன செய்வாங்கன்னா அவங்க அதை சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு என்ன, ஸோ அவங்க ஒரு ஓமர் அல்லது ஒரு பார்லி சீஃப் எடுத்துட்டு வந்து அவங்க அசைவாட்டுவாங்க. 7 வாரத்துக்கு இதை கவுண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்னது, அந்த வீட் ஹார்வெஸ்ட், ஏன்னா பார்லி முடிஞ்சு என்ன வரணும் 50வது நாள், அவங்களோட கோதுமையுடைய அறுப்பின் நாள் கரெக்டாக வந்து அமையணும். ஸோ அந்த டைமில் தான் என்ன செய்வாங்க, அந்த கோதுமை கரெக்டாக ரெடியாக இருக்குது அப்படிங்கும் போது தான் என்ன டிக்ளேர் பண்ணணும், 3 கேள்வி கேட்பாங்க. 3 கேள்வி கேட்டு எஸ்ங்கிற ஆன்சர் வாங்கி அப்பதான் இது. அதே மாதிரி தான் உலகத்தினுடைய முடிவுலையும் என்ன இருக்குமா, எல்லாரும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸில் வந்து நிற்கணுமா. ஸோ இது வந்து ஒரு பயமுறுத்துகிற செய்தி இல்லை. பட் சபையில் நம்ம ஆண்டோரை தெரிஞ்ச பிள்ளைங்க விசுவாசத்தில் நிற்கிறோம், நமக்கு பயம் இருக்கா? இல்லை. கட்டாயம் ஆண்டோர் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க, நம்ம ஆண்டோரோட வருவோம், இல்லை மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
ஸோ பாருங்க, இது என்ன அப்படின்னா யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு இன்டர்னல் கிளாக்குன்னே சொல்லலாம். இது அவங்க கையில இருந்த ஒரு முக்கியமான ஒரு கடிகாரம். ஸோ இப்படி ஒரு கடிகாரத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது யாரு தான்? ஆண்டவர் தான். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே ஹார்வெஸ்ட் ஆஃப் பார்லி எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வெற்றியை குறிக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். நேத்திக்கு ஒரு பிரதர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், என்ன தெரியாது, ஜீசஸ் காஷ்மீர்ல தான் இருந்தார். எங்க ஜீசஸ் காஷ்மீர் எல்லாம் வரல. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் 18 வயசுல எங்க இருந்தாரு? பைபிள் இஸ் சைலண்ட். நமக்கு என்ன தெரியணுமோ அவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் அந்த தேசத்துல தான் இருந்தார். அப்போ உங்களுக்கு தெரியல, பைபிள் இல்ல. ஆனா சரி, என்ன எவிடன்ஸ் இருக்கு அவர் காஷ்மீர்ல இருந்தார்னு? இல்ல, அப்படிதான் சொல்றாங்க. எந்த எவிடன்ஸும் கிடையாது. he was never in காஷ்மீர். ஆண்டவர் அந்த தேசத்துல தான் இருந்தார், அந்த தேசத்துல தான் அவர் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அவர் மரித்ததும் அங்கதான், உயிர் தெழுந்ததும் அங்கதான், பரமேறினதும் அங்கதான், திரும்பி வந்து அவருடைய பாதங்கள் படப்போகிறதும் இஸ்ரேல்ல தான். சரியா? அந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கெல்லாம் நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டாம். 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரே வேளையில தரிசனமானார். ஸோ ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதை எங்க படிக்கலாம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். இதுக்கு முன்னாடி எலியா மூலமும் சிலர் மரித்தவங்க உயிரோட எழும்பி இருக்கிறாங்க. எலிசா மூலமாக மரித்தவங்க உயிரோட எழும்பி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மூலமாகவும் சிலர் மரித்தோர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு கல்லறை தான், திறந்த கல்லறை. எல்லாம் மரித்து உயிர் அடைஞ்சவங்களும் திரும்ப செத்து போயிட்டாங்க. ஆனா மறுபடியும் உயிர் தெழுந்து இன்னைக்கு பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஒரே ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சோ அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறுமா ஆகாதா? 2300 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க இன்னைக்கு வசனத்தின்படி நாளைக்கு காலையில ஃப்ளைட் ஏறுறாங்களாம். அப்ப நம்ம ஒரு நாள் நம்ம ஃப்ளைட் ஏறணும் ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது. ஸோ தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அதுல நமக்கு ஒரு சந்தேகமே வேண்டாம். அப்ப இந்த இடத்துல அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. ஹி இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ இனி அடுத்தது அவருடைய கம்மிங்ல அவருடையவர்கள் மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இப்போ முதல் கட்டத்துல எல்லா மனிதர்களும் உயிரடைவதில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடையவர்கள். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதமாகி நம்ம மரித்து போனா, நாம அவருடையவர்களா மரித்து போனா 100% நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? உயிரடைவோம். அதை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அதே மாதிரி தான் இந்த 15-16வது வசனம் லேவியராகமம் வாசிக்கலாம் திரும்ப. லேவியராகமம் 23:15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். சோ புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். டே 50 என்ன கொடுக்கணுமா? புதிய போஜன. 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? புதிய போஜன பலி. ஸோ இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று,
பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டது 50வது நாள் தான். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் 50வது நாள் தான் சீனாய் மலையிலிருந்து அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற முழு லாவும் மோசே மூலமா கொடுத்தது ஜனங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதே 50வது நாளில் என்ன நடந்தது? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் நாளை எண்ணிட்டு இருக்கிற அந்த நாளில் தான் எத்தனாவது நாள் பரமேறி போனார்? 40வது நாள் அவர் பரமேறி போனார். ஸோ அப்போ யூதர்கள் அந்த டைமில் நாட்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருந்த நாட்கள். ஸோ இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மாம்சீக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஒரு ஆவிக்குரிய எலிவேஷனை நம்ம பார்க்கலாம், இந்த பிரசன்டேஷனில் பார்க்கலாம். ஸோ இது எப்படி செஃபிராத் ஹோமர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த கமாண்ட்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த எக்ஸோடஸ்ங்கிறது பாஸ் ஓவர், அடுத்தது தோராவை ரிசீவ் பண்ணாங்க. முதல் 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம்ல இருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அவங்களுடைய லா, மோசையுடைய தோரா. ஸோ அதனால தான் ஷவோத். ஸோ அதை எங்கே பெற்றுக்கொண்டாங்க? சீனாய் மலையில் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, மாம்சீகத்தில் நம்ம அடிமைத்தன விக்கிரகத்திற்கு அடிமைகளாக இருந்து, இன்னைக்கு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க? ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்தில் கொண்டு போய் ஆண்டவர் ஒரு பெரிய எலிவேஷன், ஒரு உயரத்தில், ஒரு அடுத்த ஒரு நிலையில் ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், த ஸ்பிரிச்சுவல் எக்ஸோடஸ். ஸோ முதல்ல இந்த ஓமர் கவுண்டிங். அப்போ இந்த நாட்களில், இந்த 49 நாட்கள் அவங்க என்ன செய்யணும்னா, அவங்கள தாங்களே ஆராய்ந்து பார்க்கணுமா. அதுதான் த கவுண்டிங் ஆஃப் ஓமர். த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ த கவுண்ட் டவுன் பிகின்ஸ். ஸோ அப்போ 50வது நாள் ஒரு முக்கியமான நாள். ஸோ கவுண்ட் டவுன் பிகின்ஸ். அப்போ இந்த கவுண்ட் டவுனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் அ டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பியூரிஃபிகேஷன் அண்ட் growth. ஸோ ஒன்று என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படணும், நம்மளை ஆண்டவருடைய ரத்தத்தால் சுத்திகரித்து கொள்ளணும், ஆண்டவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். அதுதான் பவுல் சொன்னார், அவரை அறிகிற அறிவில் வளர்றதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன், மற்றதெல்லாம் எனக்கு குப்பை, மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டம், எனக்கு வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்தா போதும். ஸோ நோயிங் காட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்க, பவுல் கேட்ட 2 கேள்வி தான் அவரை டோட்டலாக அவருடைய லைஃபையே மாற்றிருச்சு. என்ன கேள்வி கேட்டாரு? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் இயேசுவை சந்தித்த பொழுது அவர் கேட்ட 2 கேள்விகள் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டாரு? அது 2வது கேள்வி. அப்போஸ்தலர் 9:5, ஆண்டவரே நீர் யார்? லார்ட், ஹூ ஆர் யூ? ஸோ ஐ ஷுட் ஹாவ் அ தரோ நாலேஜ் ஆஃப் மை காட். நான் ஆராதிக்கும், நான் வணங்குற கடவுள் யாரு அப்படிங்கிற அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். மனுஷனே ஒரு சிலையை செஞ்சு, மனுஷனே அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து, மனுஷனே அதுக்கு ஒரு கதையை சொல்லி அது கடவுள் ஆக முடியாது. ஸோ பவுலுடைய முதல் கேள்வி நீர் யார்? ஹூ ஆர் யூ? 2வது என்ன கேட்டாரு? அடுத்த வினாடியே என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, த செகண்ட் கொஸ்டின், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்யட்டும்? வாட் இஸ் யோர் வில் இன் மை லைஃப்? உங்க சித்தம் என்ன என் லைஃப்ல? அந்த 2க்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை அறிகிற அறிவில் அவர் வளர்ந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பீரியட் தான். ஸோ ஒன்று தன்னை ஆராய்ந்து பார்க்கறது, அடுத்தது இந்த 49 நாட்களில் ப்ரிப்பேர் ஆயிக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 17. தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி
அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். அப்போ இந்த கவுண்டிங் ஆஃப் த ஓமர் டேஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இந்த வசனங்கள்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கறதுனால புரியுது. இதே ஃபர்ஸ்ட் டைம் எ பர்சன் வெரி நியூ டு கிரைஸ்ட் கண்டிப்பா புரியாது. அப்ப என்ன செய்வாங்களா, இதுக்கு பேர் ஓரல் தோரா, வாய்மொழியாக என்ன செய்யணும், வேதாகமத்தை நியாய பிரமாணத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த தோரா நம்மளுடைய ஓனருடைய மேனுவல், இட் இஸ் அ மேனுவல். இந்த இது என்னது, திஸ் இஸ் த லைஃப் பிரின்சிபல். இது மாறுமா, எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் மாறாது. பள்ளிக்கூடங்கள்ல சட்டங்கள் மாறலாம், நீதிமன்றங்கள்ல சட்டங்கள் மாறலாம், ஒரு ஆபீஸ்ல சட்டங்கள் மாறலாம், ஆனா இது மாறாது. இந்த சட்டத்தின் வைத்து தான் நமக்கு என்ன இருக்கு, வெளிப்படுத்தல நம்ம வாசிச்சது போல நியாய தீர்ப்பு இந்த வசனம் தான் கேட்க போகுது. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸை கேட்க போறாங்களா? நோ, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அதை கீழ்ப்படியணும். பட் இங்க அப்போ என்ன செய்வாங்களாம், அதை நீ என்ன செய்ய, அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமா இரு, உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத. உனக்கு நியாய பிரமாணத்துல ஒரு வாழ்க்கை இப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தா இடதுபுறம் வலதுபுறம் நீ சாயாம என்ன செய்ய, உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படி உனக்கு சொல்லும் அப்ப என்ன செய்வாங்களாம், வாய் வழியாவும் சொல்லுவாங்க, வேதத்தின்படியாவும் பார்ப்பாங்களாம். அப்ப செய்யும் போது அவங்களுடைய மனசுல நல்லா புரியும். ஸோ இட் இஸ் அ கம்பேனியன் கைடு. ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு லேவியராகும் 23 கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். அங்கே இந்த டேயோட இப்போ இன்னும் நமக்கு ஒரு டேபிள் இருக்குது, அதை போட்டால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தல் ரொம்ப அழகாகவே புரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பாருங்க, அந்த சமயத்தில் நம்ம என்னெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடணுங்கிறதெல்லாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இப்ப நீங்க இதை படிச்சு பார்த்து இது என்ன டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இப்ப என்ன இது கண்டுபிடிச்சிங்க, இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். இப்ப பாருங்க, இதை நம்ம படிக்கும்போது நமக்கு கரெக்டா. அப்ப பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த, ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹார்வெஸ்ட்ல இருக்கிற அந்த இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட என்னாச்சு, கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்துல அவங்க பூசிச்சாங்க. என்னைக்கு அந்த நாடு வந்து சேர்ற வரைக்கும் இதை ப்ராக்டிஸாக இருந்தாங்க. என்னைக்கு அந்த நாட்டுக்குள்ள அவங்களுக்குன்னு கொடுத்த அந்த நாட்டுக்குள்ள அவங்க அதை சாப்பிட்டாங்களோ அதோட என்னாச்சு, நின்றுச்சு. ஸோ 40 days வேதத்தில் நிறைய 40களை நம்ம பார்க்குறோம். நோவாவினுடைய நாட்களில் 40 நாட்கள் 40 இரவு என்ன செஞ்சது, மழை பேஞ்சு நின்றுச்சு. ஆனாலும் உடனே அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நோவாவினுடைய பேலை லேண்ட் ஆயிடுச்சாங்கிறது இல்லை. ஸோ பாருங்க, இப்போ ஆதி ஆகமம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2ஆம் மாதம் 20, ஆனா பாருங்க 17ஆம் தேதி 7வது மாசமே வந்து நின்றுச்சு. ஆனா பூமியில என்ன ஆகல, தண்ணி வத்தல. மழை பெஞ்ச தண்ணி மழை உயரத்திலேயே இருக்கு, தண்ணி நின்றுட்டே இருக்கு. ஸோ அது எந்த மாசத்துல வந்து நிக்குது, 2வது மாதம் 27ஆம் தேதி தான் லேண்ட் வந்து ட்ரை ஆகுது. எப்பவுமே காட் கிவ்ஸ் அகெயின் அ செகண்ட் சான்ஸ். 2 என்கின்ற மாதங்கள்ல பார்க்கும்போது செகண்ட் சான்ஸ். இந்த பஸ்கா பண்டிகையிலையும் ஒரு வேளை டிராவல்ல இருக்கலாம், ஒரு வேளை அன்கிளீனா இருக்கலாம், சுத்தமா இல்லாம இருக்கலாம், ஜனங்கள் ஆசரிக்கும் போது இவங்களால ஆசரிக்க முடியாம இருக்கலாம். அதுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்குறாங்க, 2வது மாதத்துல அவங்க ஆசரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம கற்றுக்கொள்றது என்ன, காட் இஸ் அ ப்ரொவைடர். காட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொவைடர். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். காட் இஸ் அ கிவர். அதனால்தான் மோசே எழுதும்போது சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுவாரு, எங்களுடைய நாட்களை
என்னும் அறிவை, இட் இஸ் லைக் நம்ம அது வந்து கவுண்டிங் த 49 days மட்டுமல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த நாளையும் நான் என்ன செய்யணுமா, என்னை அந்த நான் நிதானித்து நான் பார்க்கணும். ஆண்டவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. அப்போ என்னுடைய ஜீவன் காலத்தில் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கீங்க. ஸோ 2-3 நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஆண்டவர் அந்த 40 வருஷம் ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாரு, அவங்க மண்ணா எப்படி கலெக்ட் பண்ணணும், என்ன இதில் அளவில் எடுக்கணும், எந்த அளவு அவங்க சாப்பிடணும், ஸோ அதே மாதிரி எந்த அளவின் கணக்கின்படி, ஸோ அவங்க கவுண்டிங் ஆஃப் த ஓமர் அந்த ஷீத்தை அவங்க எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது. ஸோ உங்களுக்கு தெரியுமா, எந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்தது, மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம் இருந்தது. எவ்வளோ மண்ணா இருந்தது, எவ்வளோ மண்ணா அங்கே வச்சுருந்தாங்க, வசனத்தோட நீங்கள் சொல்லணும். சரியா? சரி, இப்போ நீங்கள் தேடக்கூடாது. இப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ செகண்ட் மந்த் இஸ் ஆல்சோ அ ப்ரொவிஷன் ஃப்ரம் காட். ஸோ காட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் ப்ரொவிஷன். பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு போகும்போது சொல்றார். லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப பாருங்க, உன்னதத்தின் பலத்தை நீங்க பெற வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீஷர்கள் கிட்ட என்ன சொன்னாரு, he told his disciples to wait. இப்ப இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? இப்ப நமக்கு ஒரு முக்கியமானது செய்யணுங்கும் போது டைமே போகாது, மற்ற நேரத்தில் கிடுகிடுன்னு டைம் போகும். ஸோ ஆண்டவருக்கும் இந்த இது தெரியும். அதனால தான் என்ன சொல்றாங்க, ஒரு வெயிட்டிங் டைம். ஸோ அப்போ பாருங்க, 1 மணி நேரம் கூட ஒரு நாள் மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ சீஷர்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேம் விட்டு போகாமல் நீங்கள் அங்கே காத்திருங்க. அது எங்கே நிறைவேறுச்சு? அப்போ அதே மாதிரி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப அந்த சில நாளுங்கிறது எத்தனை நாளுக்கு அப்புறம்? 10 days. அது வரைக்கும் அவங்களோட யூதர்களுடைய பழக்கத்தில் அந்த நாளுக்கு என்ன பேரு? கவுண்டிங் ஆஃப் த ஓமர்னு பேர். ஸோ 7 வாரங்கள், 7 7 49 + 1. சரியா? பஸ்காவின் அடுத்த நாள் +1, அது வரைக்கும் என்னது, அது 50வது நாள். இப்போ அடுத்த நம்ம ஒரு சார்ட் நம்ம பார்க்கணுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம இதை அடுத்த வாரம் தொடர்ந்து இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம படித்த 23வது அதிகாரத்தை அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோட என்ன செஞ்சு பார்க்க போகிறோம், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால இப்போ டைம் இல்லாதனால இதை நான் விடுறேன். சரி, இப்போ கவுண்ட் டவுன். அவங்களுக்கு கவுண்ட் டவுன் 49 days. நமக்கும் எப்படி இருக்கு? இப்போ நமக்கும் ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன கவுண்ட் டவுன்? அந்த கவுண்ட் டவுனுக்கு எத்தனை நாளுங்கிறதும் தெரியாது, எந்த வருஷங்கிறதும் தெரியாது. இதோடைய தலைப்பை மட்டும் நான் சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவும் வாசிக்கலாம். ஸோ வி ஆர் இன் த எண்ட் டைம், வி ஆர் ஆல்சோ இன் த கவுண்டிங் டைம். ஸோ அது டேஸா, ஹவர்ஸா, மந்த்ஸா, இயர்ஸா, வீக்ஸா தெரியாது. பட் நமக்கு என்ன ஒரு ப்ராமிஸ் இருக்கு, நான் இருக்கிற இடத்துல நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேங்கிற ஒரு ப்ராமிஸ். ஸோ அதுக்கு சில அடையாளங்களை தான் ஆண்டவர் கொடுத்துட்டார். 49 நாள் 7 வாரம் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கணக்கு சொல்லலை. ஸோ we have to expect and the return of the Christ. ஸோ இதுக்கு சில அடையாளங்களை இன்னைக்கு நாம பார்க்குறோம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும், சோதோம் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலையும் இந்த நோவாவை குறித்து, லோத்தை குறித்து, இந்த சோதோம் குமாராவை குறித்து படிக்கிறோம். எப்படி நாங்க இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்குள்ள நம்ம வந்துட்டோமா? ஆமா. இன்னைக்கு பாவம் மல்டிபிள் டைம்ஸ் அது பெருகி போன இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த சின்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு பலர் விசுவாசத்தை விட்டு கடைசி நாட்கள் என்ன செஞ்சிருவாங்களாம், நல்ல ஓட்டத்தில் ஓடிட்டு இருப்பாங்க, சடனாக அவங்களுடைய விசுவாசம் தட்டி விட்டு போயிடும். ஸோ அதுதான் வைட் ஸ்ப்ரெட் அப்போஸ்டசி.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2 தீமோத்தேயு அப்படி வாசிக்கிறோம். கடைசி நாட்கள்ல பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்கள, உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வருவாங்க. பைபிள் எடுத்துட்டு தான் வர போறாங்க, வேற எதையும் எடுத்துட்டு வர போறது இல்ல. ஸோ நம்ம கேட்குற சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த சபையில் இருக்கிறோம் இம்பார்ட்டன்ட், நம்ம மெய்ப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சரியான சத்தியத்தை கேட்டு வளர்றோமா? ஸோ நம்பர் 2, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் ஃபார் த கவுண்ட் டவுன். அடுத்தது பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய இது எல்லாம் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆஃப் சின். அதாவது இன்னைக்கு ஒரு லாலெஸ்னஸ். இன்னைக்கு கடைசி நாட்களில் உலகத்தின் மீது என்ன வந்துருச்சு? அதிகமான பற்றும் ஈர்ப்பும். இன்னைக்கு நம்மளால யாராலையும் மொபைல் இல்லாமல் நம்ம இல்லை. அப்படி ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். கடைசி நாட்கள்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் கடைசி நாட்கள்ல மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறி விடுவார்கள் என்ற வார்த்தை அத்தனையுமே இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னே சொல்லலாம். The coming of the scoffers. கடைசி நாட்கள் என்ன செய்வாங்க? பரியாசக்காரர். என்னது ஜீசஸ் வருவார் வருவார்னு பல நாளா சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஜீசஸை காணோம். பரியாசம் பண்ணுகிறவர்கள் எழும்புவாங்க. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட, அதனால தான் இன்னைக்கு யாருக்குமே என்ன இல்லை, அந்த தாட்டே இல்லை. ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். வி ஆர் இன் த கவுண்டிங் ஆஃப் த ஓமர், அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்காஃபர்ஸ் எந்திரிச்சாச்சு. ஒரு விதத்துல பார்த்தா பெர்சிக்யூஷன், உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சட்டங்கள் நம்ம நாட்டில் வந்துருச்சா? வந்துருச்சு. ஏராளமான மிஷனரிமார்கள் துன்புறுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரிவிலேஜஸ் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்க்குறோம். நைஜீரியா எடுத்து பார்க்குறோம், பல தேசங்களை நம்ம பார்க்குறோம். அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இவாஞ்சலிசமும் பரவிட்டான் வருது. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை விட்டு வாழ்க்கையை மாறி இந்த 49 நாள் அப்படிங்கிறது அவங்களோட கவுண்டிங் ஆஃப் ஓமரில் எப்படி இருக்கணும்? அவங்கள ப்ரிப்பேராக வச்சுக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், ரெடியாக இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி யாரை நம்ம பார்க்க போகிறோம்? கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். ஸோ அதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படணும். அடுத்தது த கிங் இஸ் கம்மிங். அதுக்கு ஏதாவது நமக்கு டேட்டு தெரியுமா? தெரியாது. அவர் நினையாத நாளிகையிலே அவர் வரப்போகிறார். இது ஒரு அடையாளமா அவர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தது இன்னைக்கு அறிவு பெருத்து போச்சு. இன்க்ரீஸ் இன் நாலேஜ் அண்ட் இன்க்ரீஸ் இன் டிராவல். ஒரு காலத்துல ஒரு கப்பல் பயணம் எத்தனை நாள் எடுக்கும், மாட்டு வண்டி எவ்வளோ நாள் எடுக்குங்கிறது தெரியும். இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? இன்னைக்கெல்லாம் ஜெட்டு வேகத்தில் போய் 3 அடுத்த பகுதியும் பார்த்துட்டே திரும்பி வந்தாச்சு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அவ்வளோ வேகத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேறிச்சா? ஆமாம். ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படி கடைசி நாட்களில் வந்திருக்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி ஹைவேஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது கூட பாருங்க. இப்போ இன்னைக்கு மனாசே கோத்திரம் போறதுனால அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 60:8. மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அப்ப இன்னைக்கு என்னதான் செய்ய போறாங்க? பறந்து போகிற இவர்கள் யார்? இந்திய தேசத்திலிருந்து போகக்கூடிய மனாசே கோத்திரத்தான் நம்ம ஆன்சர் பண்ணலாம் இல்லை? அன்னைக்கு என்ன ஃப்ளைட்டா இருந்தது? இந்த வசனத்தெல்லாம் எழுதும்போது வானத்துல பறந்து வருவாங்கன்னு எழுதியிருக்கே. அப்ப இதெல்லாம் என்ன? அது நடந்து முடிஞ்சது. நாகும் 2:3-4 வாசிக்கலாமா? நாகும் 2:3-4. கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும், ஈட்டிகள் குலுங்கும், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி, வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் என்ன லைட்டோட காரும் ஜீப்பும் என்ன வேகத்துல பறக்குது ஹைவேஸ்ல. இதெல்லாம் பல விதமான தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே இந்த 20th செஞ்சுரியில வந்த அதிவேக வளர்ச்சி தான்.
உலகம் உண்டாகி கிட்டத்தட்ட மோர் தென் 5000 ஆல்மோஸ்ட் 6000 இயர்ஸ் வரைக்கும் இப்படி ஒரு வளர்ச்சியை எந்த மனுஷனும் பார்க்கல. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ வேகமாக இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ இன்னைக்கு எல்லாருடைய கவனமும் எங்கே போயிடுச்சு? இப்போ இன்னும் சேர்த்தணும், இன்னும் சம்பாதிக்கணும், எல்லாத்தோட ஃபோக்கஸும் பணத்தின் மேலே போயிடுச்சு. அடுத்தது அடடா நமக்கு இன்னைக்கு ஒரு சுட சுட ஒரு செய்தி, த ரிட்டர்ன் ஆஃப் த ஜூஸ் டு பாலஸ்டைன். ஸோ ஜூஸோட ரிட்டர்ன் எங்கே? இன்னைக்கு இது இஸ்ரேல் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அவர்கள் திரும்புவார்கள் என்கின்ற அந்த நற்செய்தியும் இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உலகம் முழுவதும் இருக்கிறவர்களும் வேகமாய் சென்று கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம் என்னது? இருக்கக்கூடிய பசி, பஞ்சம், பட்டினி, சூடானுடைய நிலைமையை பாருங்க. அவ்வளோ எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. அப்படி ஒரு கொடிய பஞ்சம், ஆகாரமே இல்லை. ஸோ இன்னைக்கு அதை இன்டர்னல் வார்னால அங்கே ஜனங்கள் அவ்வளோ பசியில் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பெஸ்டிலன்ஸ், எர்த்குவேக் அண்ட் வார், அதை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோமா? இந்த டேட்டில் நம்ம சொன்ன எல்லாமே பார்த்துட்டோம் பாருங்க. நேஷனல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர், உலகம் முழுவதும் பாருங்க இன்னைக்கு ஒரு சமாதானத்தை தேடி தேடி அலையிறாங்க. உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது உலகம் எங்கும் பார்க்கும்போது ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ். இன்னைக்கும் ட்ரம்ப் அவங்க சொல்றது என்ன? ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த சமாதான பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக முடியும், இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பேச்சுனால எந்த ஒரு மிடில் ஈஸ்ட்லேயும் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ், இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைசி நாளில் வஞ்சிக்கப்படுவது, அழிவு, த லாஸ்ட் டேஸ் ஆஃப் டிவெஸ்டேஷன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் அழிவுகள். அதே மாதிரி தானியேலுடைய சிலையினுடைய கடைசி பக்கத்துக்கு கல் வந்து மோதி அந்த சிலை உடைகின்ற அந்த நேரத்திற்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ த கவர்மெண்ட் இஸ் சேஞ்சிங். ஒரு ஒன் வேர்ல்டு ஆர்டர் உள்ள சீக்கிரத்தில் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கே நம்ம எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய டேட்டா, ஆதார் கார்டாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி இருக்குது? கவர்மெண்ட் கையில் இருக்குது. இன்றைக்கி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய டேட்டா எல்லாம் எல்லா இடங்கள்லையும் அது ஒரு பப்ளிக்காக தான் இருக்குது இல்லையா? நம்ம நினைக்கிறோம், நான் அனுப்புனதை இன்னைக்கு என்னோட செல்ஃபோனில் டெலீட் பண்ணிட்டா டெலீட் ஆயிருமா? இல்லை, ஒரு போலீஸ் நினச்சா அடுத்த செகண்டே அந்த கண்டென்ட்டை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய நாட்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக நம்ம என்ன செய்யணும்? we have to be a purified church. ஸோ ஆண்டவர் நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் நம்முடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை எந்நேரத்திலும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய கவுண்ட் டவுன் எப்போ இந்த 0 ஆகுதோ there will be no more chances. ஸோ ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வார்னிங்ஸ், செகண்ட் சான்ஸ் அண்ட் ஹவு டு எஸ்கேப். பட் எதை முடிச்சாலும், பட் எது நமக்கு தவிர்க்க முடியாது? we cannot escape from the judgment day unless we are taken during the rapture. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம். அந்த நாட்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆயத்தப்படலாம். ஸோ இவ்வளோதான். இந்த யுத்தங்கள்லாம் இருந்தால் கூட இந்த யுத்தங்களுக்கு நடுவில் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஷேக்கல் விலை, அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லெபனானுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க, சீக்கிரமாக இஸ்ரேலோட பேசி நம்ம ஒரு சமாதானத்துக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹெஸ்போலாவோட ஒரு சீஸ்ஃபயர் வரலாம். அதி சீக்கிரத்தில் நமக்கு ஒரு சமாதானமான செய்தி லெபனான்லேருந்து கிடைக்கலாம். அதுவும் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பகுதிகள்லாம் பவுல் வந்து ஊழியம் செஞ்சது தான். ஆனாலும் இஸ்ரேல் சொல்லியிருக்கு, அந்த லித்தானி ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி வரைக்கும் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாங்கள் வச்சிருக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுடைய பிளாக்கேட் எடுத்திருந்தாலும் நமக்கு இப்போ ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை இல்லை. ஆண்டவரே, அப்போ அந்த கவுண்டிங் ஆஃப் ஓமர், ஆண்டவரே அவர்கள் அந்த நாட்களை எப்படி கணக்கு பார்த்து, ஆண்டவரே இத்தனை நாட்கள் என்று கணக்கு வைத்தார்களோ, எங்களுடைய நாட்களையும் ஆண்டவரை எண்ணத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வருகையின் காலத்தை ஆண்டவரை அறிகிற அறிவை எங்களுக்கு தருவீராக. ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற வரை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. விஷிங் யூ ஆல் a happy good night and a blessed week ahead.